அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஜோதிடத்தில் தினம் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா, கேட்டை நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாவே நாட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஜோதிட பழமொழியும் உண்டு. அப்போது கேட்டை நட்சத்திரம் போகிறவங்க ஏன் நாட்டை ஆள முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த பெரியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அப்போது புதன் அப்படின்னாவே புத்திக்கு அதிபதினு அர்த்தம். அப்போ புத்தி சிறப்பாக இருந்துச்சுனாவே அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மேன்மையாக கொண்டு வர முடியும், எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சரி, நட்சத்திரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு புத்திமத்து இருந்துட்டால் போதுமா அப்படின்னா, இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் பகவான். இந்திரனை போல வாழ்வுன்னா செல்வ செழிப்பு, பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் தான். அப்போது கேட்டை நட்சத்திரம் ஏன் நாட்டை ஆளுது அப்படின்னா, ஒரு பக்கம் செல்வ செழிப்பு இருக்குது, ஒரு பக்கம் நல்ல ஆலோசனையும் நல்ல திறமையும் நல்ல அறிவு ஆற்றலும் இருக்கிறதுனால தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாட்டை ஆளுவார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அப்போவே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். தேவேந்திரன் தான் நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவேந்திர பகவான் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே தேவர்களுக்கு எல்லாருக்குமே அதிபதியாக திகழக்கூடியவர் தான் தேவேந்திரன். அப்போது அந்த தேவேந்திரனே பிறந்த நட்சத்திர கேட்டையாக இருக்கிறதுனால தான் உலக மக்களையும் தெய்வங்களையும் எல்லாமே ஆளக்கூடிய தகுதி பெற்றவராக இருக்கிறதுனால இந்த கேட்டை நட்சத்திரம் நாட்டை ஆளும் என்று சொல்கிறோம். அதில் இன்னொன்று, எப்போவுமே இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை காப்பாற்றவே தெரியாது. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிராபேக்னு நம்ம சொல்லலாம். அப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அது உடனடியாக ஒரு 4 பேருக்காச்சும் சொன்னால் மாத்திரம்தான் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், அன்றைக்கி அவங்க நிம்மதியான தூக்கமே வரும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் எங்கெங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, என்னென்ன மாதிரி உத்தியோகத்தில் இவங்க சிறப்பை கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாட்டு இருக்கும். அது மாதிரி சூழ்நிலை அவங்களால அந்த தொழில் அவங்களால செய்யவே முடியாது. அப்போது அந்த ரகசியம் அப்படின்னாவே தனக்குள் இருக்கிறது மட்டும்தான் அது பேர் ரகசியம். அது 4 பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா அது ரகசியம் இல்லை. அப்போது கேட்டை நட்சத்திரக்காரங்களை எக்காரணத்தை கொண்டும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றியோ வருங்காலத்தில் நிகழ்வை பற்றியோ நம்ம அவங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அது உடனடியாக 4 பேருக்கும் தெரியறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன வரும் உடல் ரீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போது இவங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி எடுக்கிறதுனாலையோ உடற்பயிற்சி எடுக்கிறதுனாலையோ அவங்களுக்கு அந்த ஆஸ்துமான்ற ஒரு சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கான உணவு பழக்க வழக்கத்தையும் மேன்மைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாராச்சும் விவாகரத்து நடந்த ஒரு நபர் வாழ சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து இருக்குது, ஒரு குடும்பம் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் விவாகரத்து நடந்து அவங்க வாழா வெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனை இழந்தோ இல்லை ஒரு மனைவி இழந்தோ பார்த்தீங்கன்னா தனித்து வாழக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும் அப்படி எடுத்துக்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு செய்ய பொழுது எக்காரணத்தை கொண்டும் முருகர் கோயிலில் திருமணம் செய்வது மிக மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கேட்டை நட்சத்திரக்காரர்களோ ஒரு மணப்பெண்ணோ ஒரு மணமகனுக்கோ திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க இந்த திருமண மண்டபத்தில் வைக்கிறத விட வீட்டில் வைக்கிறத விட முருகர் கோயிலில் முருகனுடைய ஆலயத்தில் திருமணம் செய்வதால் மிக மிக நன்மைகளையும் ஆற்றலையும் உருவாக்கி கொடுக்குற சூழ்நிலை, அந்த திருமணம் சிறப்பான முறையில் கடைசி வரைக்கும் வாழ்ந்து நல்ல ஒரு தம்பதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா அந்த குழந்தை கடைசி குழந்தையாக இருக்கும், கடைக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது யாராக இருப்பாங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை தான் கடைக்குட்டியான குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் என்னென்ன சிறப்புகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள், புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அது முழுமையாக உள்வாங்கக்கூடிய தகுதி திறமையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. பாதியிலே கேட்டுட்டு பாதியிலே அடுத்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படாது. எது செய்வதாக இருந்தாலும்
முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பதோ அதுக்கு தகுந்தாற்போல் அந்த வேலையை செய்து முடிப்பதோ அது மாதிரி திறமை கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் உரியவங்க தான். சரிங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்தில் நட்புகள் இருக்கும். உயர்ந்த இடம் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த 20 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு எம்எல்ஏ ரேஞ்சில், ஒரு ஊர் கவுண்டர் ரேஞ்சில், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புத்தக்க ஒரு யூனிவர்சிட்டி லெவல் ரேஞ்சில், அது மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல பதவியில் இருக்கக்கூடிய நட்பு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவங்களுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகளையும் தர்ம தானங்களையும் வருங்காலத்தில் செய்ய தர்ம தானங்கள் கர்ம காரியங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க தர்மத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்பட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்தா நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட மூச்சு நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஸ்துமா நோய்ன்றது அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் திரும்ப திரும்ப வரத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அடுத்தவர்களுடைய சொத்துக்கு இவருக்கு மேலே பவர் கிடைக்கும். நம்ம பினாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் வேற ஒரு சொத்துக்கு இவங்க மேலே பவர் வச்சுருப்பாங்க. இவங்க போய் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த சொத்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு பவர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் மற்றவருடைய சொத்துக்கு இவங்க வந்து பவர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது கிடைக்குமே கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னென்னலாம் விஷயம் அவங்க வந்து கேட்குறாங்களோ, கேட்குற நட்சத்திரத்தை அந்த கேட்டை நட்சத்திரத்தில் தான் எதை எதிர்பார்த்து அந்த ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் கட்டாயம் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு எப்போ அந்த யோகம் கிடைக்கும், எந்த வயசில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் செல்வ செழிப்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும் இவங்க அமைவாங்க. சரி, இவங்களுக்கு எதில் வந்து கண்டங்கள் ஏற்படும் அப்படின்னா அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரினால் இவங்களுக்கு கண்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்குது. அப்போது ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை நீர் பக்கம் ஆகாரம் பக்கம் விடாமல், நீர்நிலைகள் ஏரி குளம் கிணறு இது போன்ற சூழ்நிலை பக்கம் விடாமல் அவங்கள நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறது மிகவும் யோகத்தை கொடுக்கும். திங்கட்கிழமை நாட்களில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார 27 நட்சத்திரங்களை மாலையாக கோர்த்து துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறதுனால இவங்க இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை வந்து தாழ்வுபடுத்தக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே நிவர்த்தியாகி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். அதே போல் இந்த கிரிவலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஈஸ்வரருடைய கிரிவலத்தை நீங்கள் சுற்றிட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கிற அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த பெண்களுக்கு உணவளிப்பது, பால் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரி வயதில் வந்து மூத்த பெண்களுக்கு அது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் உருவாக்கி கொடுக்கும் என்று நாம் சொல்கிறோம். சரிங்க, அதே போல் எங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நட்பு தரக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் மேன்மையாகவும் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் ஒரு நண்பர் உங்களுக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா அந்த நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நண்பனாக உங்களுக்கு அமைந்து கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் வந்து ஒரு விதமான மன நிறைவு இருக்கும். எது செஞ்சாலும் அப்பா இது செஞ்சு முடிச்சிட்டோம்டா, என் நண்பன் மூலியமாகவோ சப்போர்ட் இருந்ததுனால இந்த வேலையை நம்ம சிறப்பான முறையில் செஞ்சிட்டோம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற ஏற்பாடு நடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உடம்பில் வந்து இடது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மருவோ இல்லை ஒரு மச்சமோ இல்லை ஒரு அடிப்பட்ட ஒரு காயங்களோ இது மாதிரியான சூழ்நிலை இந்த கேட்டையில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உடல் ரீதியாக ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க. சரி, எனக்கு எல்லாமே மைனஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ப்ளஸ்ன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்போ கிடைக்கும், அது என்னென்ன தேதிகள் இருக்குது அப்படின்னு தேதியை பார்ப்போம். அப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, 8, 14, 17, 23, 26 இது மாதிரி வருகின்ற நாட்களில், இந்த தேதிகள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்
எல்லாமே வந்து பலிதமாகி மிகப்பெரிய ஒரு சிறப்பான யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலை இந்த தேதிகள் உங்களுக்கு அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், ஆயில்யம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மகம், பூரம், உத்திரம், ஆயில்யம். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எப்பவுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக உங்களுக்கு அமையும். அப்போது யோகத்தை சொல்லிட்டுங்க, அப்போ எனக்கு பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம், இந்த நாட்களில் இந்த நட்சத்திரத்தை நான் இது செஞ்சிட்டேன் அப்படின்னா அது கட்டாயம் நம்மளுக்கு வீழ்ச்சியை கொடுக்குமோ தவிர லாபத்தை ஈட்டு கொடுக்கவே கொடுக்காத நட்சத்திரம். அப்படி என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம், பூசம், திருவாதிரை இந்த நட்சத்திர நாட்களில் வரும்போது எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய வர வேண்டிய ஒரு வேலையாக இருந்தாலும் கூட தவிர்த்து கொள்வது மிக மிக எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்க, அப்போ அதிர்ஷ்டமான திசை எனக்கு என்ன திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு அமையும். உங்கள் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு நாளாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சூரசம்கார மூர்த்தி அப்படின்னு நம்ம திருச்செந்தூர் முருகரை சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த சூரசம்காரத்தை நடத்தக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கிறார். அதனால் வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடலில் குளிச்சுட்டு, அங்கே நாளி கிணறுன்னு இருக்கும், அந்த நாளி கிணத்துல குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு மிக யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் இந்த அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நண்பனே இருக்கிறான். அப்போ அவன் வந்து உங்களுக்கு நண்பனாகவே நமக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் செய்யக்கூடிய நண்பன் தான். ஆனால் அவனுடைய நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திர நண்பனாக இருந்தான்னா அவங்களுக்கு எந்த வகையிலுமே அவனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கவே இருக்காது. அவனால் எல்லா விஷயத்துலையுமே வந்து தலைகுனிவு இது மாதிரியான வந்து பார்த்தோன்னா தகாத உறவுகளாக தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்கார நண்பனாக வந்தால் அந்த நண்பனை விட்டு நம்ம விலகி கொள்வது அனைத்து விதத்திலும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறக்கிறார் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் மருத்துவராக இருப்பார்கள். உங்கள் வீட்டில் ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணை பிறந்திருக்கான்னு வச்சுக்கலாம். அது முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னா அந்த வீட்டில் கட்டாயம் ஒரு மருத்துவர் உருவாகுவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாவே கை கடிகாரம் என்று பொருள். நம்ம கை கடிகாரத்துக்கு என்ன நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது கை கடிகாரம் என்றால் கேட்டை நட்சத்திரம் அப்படின்ற பொருள் இருக்குதுங்க. அதே போல் தாய்மாமன் சொத்துல உங்களுக்கு பங்குகள் கிடைக்கும். தாய்மாமன் இருக்கிறார் அப்படின்னா தாய்மாமன் வகையில் அவங்களுடைய சொத்துல உங்களுக்கு வந்து பங்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். தந்தை உறவுகளில் சேராத வாழாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையோட சேர்ந்து தந்தையோட கூட இருந்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட நெருக்கமாக இருந்து வாழக்கூடிய அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய மூத்தவருடைய வாழ்க்கை இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அவருக்கு வந்து பார்த்தோன்னா சகோதரன் இருக்கிறார், மூத்த சகோதரன் இருக்கிறார் அப்படின்னா அந்த மூத்த சகோதர வாழ்க்கை கட்டாயம் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் பாதிப்புகள் வந்தே தீரும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அண்ணன் இல்லையோ அக்கா அது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தா என்னென்ன நாட்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் வருது அப்படின்னா அந்த நாட்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய எந்த ஒரு சுபகாரியங்கள் வந்தாலும் கூட எத்தனை விஷயங்கள் வந்தாலும் கூட அந்த 2 நாட்களுக்கு கேட்டை நட்சத்திரம் வருதுன்னா அது முக்கியமாக தவிர்த்து கொள்வது மிகவும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு லாபத்தை ஈட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அதிகமான பூமியை சேர்க்கக்கூடிய நட்சத்திரமும் நம்ம கேட்டை நட்சத்திரம் தான். நிறைய பூமியை வாங்கிக்கிறது, அதே போல் வந்து பார்த்தோன்னா லாட்ரி சீட்டில் வந்து பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம் உள்ளது. நம்ம லாட்ரின்ற சூதாட்டம் இருக்குது இல்லையா? அந்த சூதாட்டம் கூட உங்களுக்கு யாருக்கு வந்து அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லாட்ரின்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் ஆயுள் காப்பீடு இவருக்கு தேவையே இல்லை. ஏன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கணும் ஆயுள் காப்பீடு வேணாம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாவே அவங்க வந்து ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு காப்பீடுன்ற ஒரு விஷயம் எப்போவுமே தேவைப்படாது. அதனால தான்
ஜோதிடத்தில் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் காப்பீடு விஷயம் தேவையே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது வரைக்குமே கேட்டை நட்சத்திரத்தில் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எம்வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. இதன் மூலிமா இன்னும் நிறைய ஆன்மீக தகவலை கொடுக்க இருக்கிறோம். அனைவரும் ஆதரவு அளிப்பீர்கள். அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.